அடுத்தடுத்த போர் பதற்றம் தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பஞ்சாபின் 3 பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பொது இடங்களில் கூடுவதற்கும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருக்கிறது. பாகிஸ்தான் அத்துமீறலை தொடர்ந்து பஞ்சாபின் 3 பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமிர்தசரஸ், பத்திண்டா, ஜலந்தர் பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட்ரமணன், வணக்கம். பொதுவாகவே நம்ம ரெட் அலர்ட் அப்படின்னா நம்ம வெதர் அப்படிங்க வரும்போது ரெட் அலர்ட் அந்த மாதிரி சொல்லுவோம், ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த மாதிரி ஒரு போர் சுச்சுவேஷன் இருக்கும்போது இங்கே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ எதனால் இது மாதிரி கொடுத்துருக்காங்க, முழு விவரம் என்ன? இந்த 3 பகுதிகளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது? முழு விவரம் என்ன? தொடர்ந்து எல்லையில ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலவி வருவதன் காரணமாகவும் எல்லைக்கோட்டு பகுதிகள் அதே போல பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பஞ்சாப்ல 3 இடங்கள்ல, அதாவது அமிர்தசரஸ், பதிண்டா, ஜலந்தர் ஆகிய 3 பகுதிகளுக்கு ரெட் அலர்ட், அதாவது அதி தீவிரத்திற்கான ஒரு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவையில்லாமல் பொதுமக்கள் வெளியே வரக்கூடாது, அத்தியாவசிய தேவையில்லாமல் பொதுமக்கள் வரக்கூடாது என ரொம்ப ஹை ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஏற்கனவே இன்று காலை தான் பஞ்சாப்ல 2 இடத்துல, அதாவது பதிண்டா அதே போல பெர்ராஸ்பூர் ஆகிய 2 நகரங்கள்ல சைரன் என்பது, ஆபத்து காலத்திற்கான சைரன் என்பது ஒலிக்கப்பட்டது. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மாவட்டங்களாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததற்கான ஒரு ரெட் அலர்ட் என்பது, அதி தீவிரத்திற்கான ஒரு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது இந்த 3 பகுதி மாவட்டங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இன்று காலை தான் பஞ்சாப்ல 2 இடம், இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பதிண்டா மற்றும் பெர்ராஸ்பூர் ஆகிய 2 நகரங்கள்ல ஆபத்து காலத்திற்கான சைரன் என்பது ஒலிக்கப்பட்டது. இந்த நிலையில பஞ்சாப்ல மொத்தம் 3 மாவட்டங்கள்ல அமிர்தசரஸ், ஜலந்தர், பதிண்டா ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் தேவையில்லாமல் பொது இடங்கள்ல கூடுவதற்கும் வீடுகளில் இருக்க வேண்டும், அதே போல ஒரு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து இந்த 4 மாவட்டங்களிலுமே தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் வான்வெளி தாக்குதலில் ஈடுபடலாம் என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சைரன் என்பது ஒலிக்கப்பட்டிருக்கிறது. அதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் இந்த 3 மாவட்டங்களுக்கு அதி தீவிரத்திற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவையில்லாமல் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம், பொதுமக்கள் வீட்டுக்குள்ளே இருக்குமாறும், அதே போல வீடுகளில் பால்கனிகள் இருந்தால் அந்த பால்கனி பக்கத்திலும் நிற்க வேண்டாம், கதவுகளை பூட்டிக் கொண்டு பொதுமக்கள் உள்ளே இருக்குமாறும் ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலியமாக தற்பொழுது தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதாவது காலை முதலே இந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் அரசு அதிகாரி உள்ளிட்ட 5 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்தந்த மாநிலங்கள் தற்பொழுது அதாவது எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ரொம்ப சென்சிட்டிவான பகுதிகளில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களுக்கு மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அந்த வகையில பஞ்சாப்ல இருக்கக்கூடிய 3 மாவட்டங்களுக்கு அதி எச்சரிக்கையான ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த 2 மாவட்டங்கள்ல சைரன் என்பது ஒலிக்கப்பட்ட நிலையில இப்ப மேலும் கூடுதலாக 3 மாவட்டங்களுக்கு தற்பொழுது இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது.